ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த ஆராதனை தொடங்கின நேரம் முதற்கொண்டு இதுவரை நீ நடத்தி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரோடு பேசுவீராக. எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், நம்முடைய விசுவாசம் பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னால் ஜெயிக்க முடியலை, நான் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என்னால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசத்தில் குறைந்திருக்கிறீர்கள். அப்போ விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது தேவனால் பிறப்பதெல்லாம், அப்போ நீங்கள் ஆண்டவரால் பிறக்கப்படும் போது, ஆண்டவரால் பிறக்கிறது என்றால் என்ன? 1ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்திருக்கிறது என்பது என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிறப்பிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை, உங்களுக்கு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியலன்னா அன்பு வேற எங்கேயோ கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை மேற்கொள்ள முடியவில்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியலன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறதில்ல? அன்பு கூறுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறதுன்னா எப்படி அன்பு கூறுறது? ஏதோ சபையில் வந்து அன்பு கூறுறதில்லை, உங்கள் தனிப்பட்ட முறையில் அந்தரங்க வாழ்க்கையில் உங்கள் யாருமே பார்க்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் நம்ம என்னால் என்ன பண்ணுறல தெரிகிறது இல்லை. ஏன் தெரியல? நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுறாராம். நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது எங்கேருந்து வர்றாரு? பரலோகத்தை விட்டு இறங்கி வர்றாரு. அல்லேலூயா. நம்ம எப்போ துதிக்கிறோம்? நமக்கு வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, இயேசுவே எங்கே இருக்கிற ஆண்டவரே தேடுறோம். ஆனால் எதுவுமே இல்லாத போது, நீ நல்ல சுகத்தோடு இருக்கும்போது, ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது, நீ பாதுகாப்போடு இருக்கும்போது நீ ஆண்டவரை தேடும் பொழுது, அல்லேலூயா, நீ ஆண்டவரிடத்தில் பழகும்போது ஆண்டவர் இடத்துல வருகிறவராக இருக்கிறார். இயேசு வழக்கமாக கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன பண்ணுறாரு? பிதாவோட பேசுகிறார். அவர் ஏதோ சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார் இல்லை, அவர் வழக்கமாய் போகிற ஒரு இடம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வழக்கமாய் தேடுகிற ஒரு நேரம், தேடுகிற ஒரு இடம், தேடுகிற ஒரு கூடுகை இருக்குமானால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏசப்பான்னு கூப்பிட்டினாலே அங்கே இறங்கி வந்துடுவார். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா என்ன பண்ணார் பாருங்க? 850 தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் எலியா இருக்கிறான்.
அல்லேலூயா. அவன் அக்கினி இறங்கன்னு சொல்லி பாகால் தீர்க்கதரிசி போல மாறு கீரிக்கின்னு ரத்தம் ஊத்திக்கின்னு ஆடிக்கின்னு அபிஷேகத்தை நிறைஞ்சினா இருந்தான். ஒன்றும் இல்லை, உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் விளங்கம் பண்ண ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை அங்கே சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. ஏன் தெரியுங்களா? அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கிறான். நீ எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவளா இருப்பீரானால் நீ போராடவே தெரியல. ஏசப்பான்னு கூப்பிட்டினாலே ஏசப்பா தூதரை அனுப்புவார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய கல்லில் இடராதபடிக்கு என் பிள்ளைகளை தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நீ எப்போது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா போதும், நீ கூப்பிடும் போதே அங்கே சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. சில வேளை நமக்கு எவ்வளோ அசைக்கிறோம், போராடுகிறோம், ஏன் நடக்க மாட்டேதுன்னா என்கிட்ட பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. என்னிடத்தில் ஒரு குறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்திருக்கிறவன் அவரை விசுவாசிக்கிறான். அவரை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, நீ இந்த உலகத்தை ஜெயிக்கிறவளாக இருக்க போகிறாய். அல்லேலூயா. சில நம்ம போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல. என் சரீரத்தை மேற்கொள்ள முடியல, என் வீட்டை மேற்கொள்ள முடியல, ஆமென், என்னை சுற்றியில் இருக்கிற ஜனங்களை மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் குறையப்பட்டு இருக்கிறது, உங்க அன்பு குறையப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எதிலோ உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களால் என்ன செய்ய முடியல, உங்களால் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவர் அவரிடத்தில் வருவார் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஜெபத்தை தள்ளாதவர் அல்ல. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஏறெடுக்கிற ஜெபம் விசுவாசமா இருக்கிறதா இல்லையான்னு அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொட முடியாது. இன்னைக்கு சத்துருனை தொடுகிறான், உன் கூடாரத்தை தொடுறான், உன் எல்லையை தொடுறானா, அல்லேலூயா, நீ தேவனாலே இன்னும் என்ன பண்ணல, சரியா விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா அன்பு கூறுகிறது இல்லை. இன்னும் சில பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்க முடியவில்லை. சில பாவங்கள் என்னை போராடி கொண்டு இருக்கிறது, பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர் செய்யும் பாவங்களுக்கு உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், பாவத்துக்கு உடன்படாத. ஏன்னா நீ தேவனால் பிறந்திருக்கிற, தேவனுடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. சத்துரு என்ன பண்றான், எப்படியாவது உன்னை கெடுக்கும்படியாக, எப்படியாவது நீ ஜெயம் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் முகம் பிரகாசிக்க கூடாது, உனக்கு நற்பெயர் வரக்கூடாது. போன மாதம் வந்துச்சு, இந்த மாதம் கலங்க பண்ணணும். போன மாதம் நல்லா ஓடன, இந்த மாதம் ஓடவே நீ கூடாது. பல பலவீனங்களை சத்துரு கொண்டு வரும்படியாக உன்னை பின்தொடரலாம். ஆனால் ஒன்று, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக. ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் உலகத்தை ஜெயித்த சில 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். தங்கள் ஜீவியத்திலே ஜெயம் எடுத்தவர்களை பார்க்கலாம். ஏனோக்கு ஜீவியத்திலே வெற்றி பெற்றார். லோத்து புறஜாதிகள் ஜனங்கள் மத்தியிலே வெற்றி பெற்றார். இயேசு உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஏனோக்கு ஜீவியத்திலே ஜெயித்தார். லோத்து புறஜாதிகள் ஜனங்கள் மத்தியிலே ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே இந்த வேதாகமத்தில் 7 தலைமுறைக்கு பின்னாக வந்ததுதான் ஏனோக்கு.
இந்த ஏனோக்கை குறித்து 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றார். அல்லேலூயா. 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரித்திருக்கிறார். 65 வயசுல பிள்ளைகளையும் இங்க பார்த்தீங்கன்னா குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஏனோக் என்றால் அர்ப்பணிப்பு. ஏனோக் என்றால் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு அன்பான சபையாரே, உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஏதோ ஊழியத்தை நடத்துகிற, சபை நடத்துகிற அவருக்கு தான் அந்த அர்ப்பணிப்பு இல்லை. அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்படுகிற உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக வாழ்கிறதுல ஒரு அர்ப்பணிப்பு. பாவமே அறியாத ஒரு உலகத்தில், உடன்படிக்கை இல்லாத, விருத்த சேதனம் இல்லாத, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் இந்த ஏனோக்கு எப்படி இருக்கிறாங்க? 65 வயதில் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனையோ தலைமுறை பாருங்க, ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு புது உடன்படிக்கை ஆராதனை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம எவ்வளோ தேவனை ஆராதிக்கல அசதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. யூதர்களை போய் பாருங்க, அவருங்க அந்த ஓய்வு நாளில் அவ்வளோ ஆசரிப்பாங்க. அல்லேலூயா. அதை உணர்ந்து கர்த்தரை தேடுவார்கள். இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தங்களுக்கு பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது, தேவைகள் மத்தியில் என்ன பண்ணுறோம்? தேடுறோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஏனோக்குடைய தகப்பன் யாரேத், அவர் பார்த்தீங்கன்னா 962 வயது. அப்போ எந்த அளவுக்கு ஏனோக்குடைய தகப்பன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து இருப்பார். ஒரு தகப்பன் ஒரு முன்மாதிரியாய் பிள்ளைக்கு வாழ்ந்திருந்தார். அல்லேலூயா. ஒரு பாருங்க வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, 45 வயசு, 10 வயசு பிறந்த குழந்தைகள் மரிக்கிறார்கள். ஆனால் 962 வயது வாழ்ந்த யாரேத், அவருடைய மகன் ஏனோக்கு பார்க்கிறாரு, எங்கள் அப்பா இவ்வளோ ஆயுசு நாட்களை வச்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் ஆண்டவரோடு இருந்திருக்கிறார். ஒரு முன்மாதிரியை வைத்து போனார் யாரேத். அல்லேலூயா. அதை பின்பற்றினார் ஏனோக்கு. இன்னைக்கு எதை நாம் வைத்துட்டு போகிறோம்? நம்மளை பார்க்குற நம்முடைய பிள்ளைகள் சபை கூடி வரதில் பார்க்க வேணும், கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்க்கணும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை பார்க்கணும், நம்முடைய உதடுகளில் பிறக்கிற ஸ்தோத்திரங்களை பார்க்கணும், ஆத்திரத்தை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பிள்ளைகள் நம்ம இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இன்னைக்கு இந்த தலைமுறையில் நான் எதை வச்சுட்டு போகிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கேன் பால் அவருடைய தாயார் மரண தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொன்னாங்க, நான் போகிறேன்ப்பா, ஆனால் ஒரு பொக்கிஷத்தை குத்துட்டு போகிறேன்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்கு பைபிளை குத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அதை சீக்கேன் பால் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் சீக்கேன் பாலுக்கு கொடுத்தவனே அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போனாங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த இந்திய தேசம் என்ன தெரியாது, தமிழ்நாடு என்ன தெரியாது, சென்னை எங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த இந்திய தேசத்தில் ஒரு சென்னை பட்டணம் இருக்கிறது என்பதை ஆவியானவர் அவர்களை உணர்த்தினார். அல்லேலூயா. எந்த டிஜிட்டல் போட்டால் வரல, அவரை உணர்த்தி பாரப்படுத்தினார். இந்த தமிழ்நாட்டில் இந்த வேதாகமம் அவருக்கு அங்கே கிடைச்சிருக்குது, இன்னும் அச்சடிக்கப்படலைன்னு அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இதை போகும்படியான அழைப்பு சீக்கேன் பால் கொடுக்கப்பட்டது. 36 வயசில் மரித்தார். ஆனால் அந்த 36 வயதில் இந்த தமிழ் அச்சடிக்கப்படும்படியாக அவர் என்ன பண்ணார்? வெளிநாட்டில் இயந்திரங்களில் கப்பலில் கொண்டு வரப்பட்டது. பல போராட்டத்தின் வழியே, நெருக்கம், குசுக்கடி, தமிழ் தெரியாது, எப்படிமா கற்றுக்கினாரு? இன்னைக்கு நோட்டு வாங்கி பேனா வாங்கி தமிழ் எழுத மாட்டோம். ஆனால் அந்த கடல் மண்ணில் எழுத ஆரம்பித்தார், ஆ போட ஆரம்பித்தார். ஆ போடும் போதே ரத்தம் வருது. ஒவ்வொரு எழுத்தும் கண்ணீரோடு கூட சிந்தப்பட்டு எழுதினார். ஒரு வெளிநாட்டு மனிதன் இந்த தமிழை கற்றுக்கின்னு இன்னைக்கு ஒரு மொழிபெயர்க்கு உதவியாக கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். 36 வயதில் தன் உயிரை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு எத்தனை வயசு இருக்குது பாருங்களேன். இந்த வயசுக்கு நான் என்ன செய்கிறேன்? இயேசுவை அறிவிக்கிறேனா? இயேசுக்கா வாழ்றேனா? என் பிள்ளைகளுக்கு இயேசுவை பொக்கிஷத்தை சொல்லி கொடுக்கிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பவுலை கொடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். யார்? ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக
சிலம்பம் பண்ணேன் சொல்றாரு. நான் நிச்சயமில்லாதனா போலப்பா, நான் கடமைக்கா போலப்பா, ஆகாயத்தை அடிக்கிறவனாக, அல்லேலூயா, நான் சிலம்பம் பண்ணும்படியாக, நான் வெறுமையா கர்த்தருக்காக ஓடலையா, என் ஓட்டம் ஜெயத்தோடு முடியும்படி நான் ஓடுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இன்னைக்கு வெறுமையா ஓடல, நான் ஒரு எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நீங்க 25 வசனம் வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு இன்னைக்கு உலக பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்ல அங்கு இங்கும் பிரயாசப்பட்டு ஓடுகிறார்கள். ஆனால் ஓடி தங்கள் வாழ்க்கையை ரட்சிப்பு இல்லாமல் இழந்து போகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நான் எப்படி ஓடுகிறேன்? அல்லேலூயா. நான் என்னையே என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, எனக்கு ஒன்று தெரியும், நான் எனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற கிரீடம் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு கிரீடம் அல்ல, அது எப்படி பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இயேசுவின் கைகளால் நான் பெரும்படிக்கு நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணுங்க, ஒரு தாகம் இருக்கணும், ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும். ஒரு கட்டாயமாக தேவனை ஆராதிக்கிறது இல்லை, உண்மையாக உத்தமத்தோடு ஓடி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே மெத்துசாலாவை பார்க்கிறோம். பாருங்க, ஏனோக்கு 300 வருஷம் கர்த்தரோட சஞ்சரித்திருந்தார். இந்த ஏனோக்குடைய முதல் பிள்ளை மெத்துசாலா, அவர் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 969 வயசு. அல்லேலூயா. 27 வசனம் ஆதியாகமம் 5:27 பார்க்கிறோம். ஏனோக்குடைய தகப்பனாருக்கு 962 வயது. ஆனா ஏனோக்குடைய பிள்ளை மெத்துசாலாவுக்கு என்ன வயசு தெரியுமா? 969 வயது. ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தர் அவங்க பிள்ளையை என்ன பண்றாரு? அவர்களை காட்டிலும் கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, வயசுலயே அதிகமானது மெத்துசாலாவுக்கு தான் வயசு அதிகம், 969 வயது. காரணம் என்ன? இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு எதை செய்கிறோம்? நீ தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, அல்லேலூயா, நீ தேவனோடு இருக்கும்படியாக. அவங்க பாருங்க, 65 வயசுல குடும்ப வாழ்க்கையில் இருந்தார். குடும்ப வாழ்க்கை இல்லாம தேவனோடு சஞ்சரிக்கல. 65 வருஷம் குடும்ப காரியம் பிள்ளைகளோடு இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறாரு. ஆனா 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறாரு, கர்த்தரோடு உறவாடுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியம், உன் ஜீவியத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யும் போது, நீ செய்து கர்த்தரை தேடும்போது உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கவனிங்க, பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இன்னும் சாகலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான் என்று சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் மேல அவர் கண் இருந்து கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அவர் பாருங்க, ஒரு அறியாத காலம், பாவம் செய்தா கூட உன்னை தவறு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அறியாத காலத்தில் என்ன பண்ணார்? தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறார். அது தேவனுக்கு பிரியமா இருக்குது. பார்த்தாரு, நீ இப்படியே இருக்கிறிய, இங்கே இருக்கிற, என் கூட வந்துருன்னு எங்க இருந்து போயிட்டாரு? மேலே கொண்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு பிரியமாயிடுச்சுன்னா பாருங்க, கல்லன் 2 கல்லன் இருந்தான். அல்லேலூயா. பொதுவாக யார் பரலோகத்துக்கு போக வேண்டும்? புதிய ஏற்பாட்டின்படி என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் உடன்படிக்கப்படணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. ஆனால் அந்த கல்லன் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தோன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இப்பவே என்னோட கூட பரதேசிக்கு வந்துரு. ஏன்னா அவன் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாரு, அவன் விசுவாசிச்சுட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற சபையாரே, உன்னுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமா மாறணும். அல்லேலூயா. உன் ஜபங்கள் பிரியம் இல்லை, உன் விசுவாசம் முக்கியம். அவர் இருக்கிறார் என்றும், அவர் என் வாழ்க்கையில என் தேவைகள் இருந்து என் வாழ்க்கையில எல்லா காரியங்களை நடத்துவார், என் குடும்பத்தை சந்திப்பார். ஆமென்.
என்னை கைவிடாதிருப்பார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த மகனை நம்பி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவன் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, இல்லை இந்த உலகத்துக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் என்பது என்ன? நீ உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு முதல் முக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும். உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ யாரெல்லாம் நேசிக்கிறியோ விரும்புகிறியோ அவர்களை காட்டிலும் அதிகமாக ஆண்டவரை நீ அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நீ தேட வேண்டும். ஆண்டவர் ரெண்டாவது வச்சுட்டு இந்த உலக மனிதர்களை, உலகத்தின் வேலைகளை, உலகத்தின் காரியத்தை நீ முதல்ல தேடுவேன்னா ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரே எங்களுக்கு ராஜாவை தார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன். இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ராஜா தான் வேணும். ஜனங்க கேட்டபடி ஆண்டவர் சவுலை ராஜாவா கொடுத்தார். அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? தன் ஜனங்களுக்கு உண்மையான ராஜாவா இருக்கணும். அவன் என்ன பண்ணல? உண்மையான ராஜாவா இல்லை. ஆனால் இயேசு உனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 33:12. பென்யமீன் குறித்து கர்த்தர் பிரியமானவன், அவரோடு பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். கவனிங்க, பிரியமானவன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவனை என்னாலும் காப்பாற்றுகிறார், அவன் எல்லைக்குள்ள வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. யாருங்க இவன்? பென்யமீன், யோசேப்புடைய இளைய தம்பி, 12வது பையன். அல்லேலூயா. ராகேல் அவனை பெற்றெடுத்து அவனுக்கு பெனோனின்னு பேர் வச்சு என்ன பண்றா? மரித்து போகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கடைசியாகத்தான் பிள்ளையை பெற்றெடுத்து அவங்க சொல்றாங்க, பிரசவம் பார்க்குற மருத்துவ சொல்றாங்க, இரண்டாவது உனக்கு பையன் பிறந்திருக்கிறா, அவனுக்கு பெனோனி சொல்லிட்டு அவள் தன் உயிரை விடுகிறாள். கடைசியா ஒரு நேச பிள்ளை, ஐயோ என் பிள்ளையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி 2 பிள்ளை அவளுக்கு, யோசேப்பு, பென்யமீன். அல்லேலூயா. அது வரைக்கும் பிள்ளையோடு ஏக்கத்தோடு இருந்தவ கடைசியா தன் பிள்ளையை பார்த்துட்டு மரித்து போகிறாள். அல்லேலூயா. ஆனால் இந்த பிள்ளை தாய் இல்லாமல் வளர்கிறது. யோசேப்பின் பாசம், தகப்பனின் பாசம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமாயிட்டினா, அல்லேலூயா, ஆண்டவர் உன்னை சுகமா தங்கியிருக்க பண்ணுவார், உன்னை என்னாலும் காப்பாற்றுவார், உன் எல்லைக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. உன் எல்லைக்குள்ள உலாவணும்னா, உன் எல்லைக்குள்ள உன்னை பாதுகாக்கணும்னா நீ ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கணும்னா, உன்னுடைய தேவைகளை ஆசீர்வதிக்கணும்னா நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்து பாரு, உன் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, அல்லேலூயா, உன் காரியங்களாம் வாய்க்க செய்வார். உன் குடும்ப காரியத்தில் என்ன தேவை, கடன் பிரச்சனையா இருக்கலாம், இந்த மாதம் எப்படி நடத்த போறேன், எப்படி பீஸை கட்ட போறேன், எப்படி காலேஜுக்கு என்ன பீஸு கட்ட போறேன், பல தேவைகள் சூழ்நிலையில் இருக்கலாம். நீ ஆண்டவருக்கு பிரியமா அதிகாலையில் அவரை தேட ஆரம்பிச்சிட்டினா, அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டினா, தயவு, அல்லேலூயா, ரட்சிப்பு வேறொரு இடத்துல வரும்போது தேவைகள் வேறொரு இடத்துல உனக்கு வரும். நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துக்கு வரன்ட்டாரு. அப்ப நீ மௌனமா இல்லாம கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டினா தேவைகள் நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த KBS ஊழியத்தை செய்யும் போது நான் யாரையும் நான் என்ன பண்ணல, இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க நான் வைக்கல. ஆனா ஆச்சரியமா கர்த்தர் மூளை முடுக்கல தான் கொடுக்க ஆரம்பிச்சார். இவங்களாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கல, கர்த்தர் அவங்களாம் கொடுக்க வச்சார். ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். பாருங்க, அல்லேலூயா. அற்புதமாய் நடத்தினார். ஏனென்றால் உன் விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். அது 1000 ரூபாய் இருந்தாலும் 1,00,000 ரூபாய் இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்து பார். உன் ஜீவியத்தில் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து பார். அந்த பணம் நீ நினைப்ப 1000 ரூபாய் நினைப்ப, கர்த்தர் 5000 வந்து கொடுப்பாங்க, 10,000 வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கர்த்தர் கிரியை செஞ்சா
அவங்களால என்ன பண்ண முடியாது, சில்லறை எடுக்க முடியாது. அல்லேலூயா. நோட்டாக தான் எடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி நாளில் ஒரு உணவு ஆயத்தப்படுத்துகிறவர்கள் முடியாத சூழ்நிலை நெருக்கமாயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா அதுமாரி கஷ்டமாயிடுச்சு. இல்லை பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை பார்த்து கொள்வார் சொன்ன சாயங்காலமே கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கண்களா ஒரு ஆண்டவர் எப்படிலாம் அற்புதம் செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவராக தன்னுடைய, ஏன் சொல்றேன்னா இதுதான் ஆரம்பம். இன்னும் கர்த்தர் இன்னும் பெரிய காரியம் இருக்குது. சாலமோன் சொல்றார், நான் பெரிய வேலைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பெரிய வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. உபாகமம் நீங்கள் வாசிங்கள். உபாகமும் ஆதியாகமம் 44:22 வாசிங்க. ஆதியாகமம் 44:22. நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே யோசேப்பு அதிபதியா இருக்கிறான். தன்னுடைய சகோதரர் தன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறதையும் தன்னுடைய தம்பி இருக்கிறதையும் அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு தன் சகோதரத்தில் சொல்றான், உன் இளைய சகோதரனை கூப்பிடுன்றான். அல்லேலூயா. அதுக்கு தான் சகோதரர் சொல்லுகிறார்கள், யோசேப்பு தன் சகோதரரை அறிந்திருந்தான், ஆனால் சகோதரர்கள் யோசேப்பை அறியவில்லை. அல்லேலூயா. அதுக்கு சகோதரர் சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து விடுவார். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு தன் முதிர் வயத்தில் பென்யமீன் மேலே என்ன மேலே அவ்வளோ பாசம். தன் சகோதரர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் மேலே இருக்கிற பாசத்தை காட்டிலும் காணாமல் போன என் தம்பி இருக்கிறான், அவன் காணாமல் போயிட்டான். ஆனால் ஒரே ஒரு தம்பி இருக்கிறான் முதிர் வயதில் என் தகப்பனுக்கு, அவனை ஒண்டி நாங்கள் கொண்டு வந்துட்டேன்னா எங்கள் அப்பா உயிர் பாதாளத்தில் இறங்கிடுமோ. அல்லேலூயா. ஏன்னா பென்யமீன் அவ்வளோ பாசம் தகப்பனுக்கு. ஒரு உலக பிரகாரமாக தகப்பனுக்கே அவ்வளோ பாசம்னா பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் சொல்கிறாரு, பென்யமீனை கொண்டு போயிட்டினா என்னுடைய நான் என்ன பண்ணுவேன், நான் பாதாளத்தை இறங்குறது போல இருக்கும்பா, என் உயிர் போயிடும்பா. ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ பாசம் வைப்பார்னா உங்களே என்னை நேசிக்கும்படி பரலோக தகப்பன் இந்த உலகத்திற்காக உனக்காக எனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அறியாத உலகத்தில் காலத்தில் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கான். எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, டேய் அங்கெல்லாம் பாரு எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, உலக பிரகாரமாக இருக்கிறாங்க. 300 வருஷம் பாருங்க. இன்னைக்கு 3 மணி நேரம் உட்காரத்துக்கு முடியல, இங்கே இடுப்பு வலிக்குது, அங்கே கால் வலிக்குது, இன்னும் கஷ்டம்தான் உங்களுக்கு. ஆனால் 300 வருஷம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தார் ஆண்டவர், 300 வருஷம் வாழ்க்கையே என்கிட்ட அர்ப்பணிச்சுட்டான், நீ இங்கே இருக்காத சொல்லும், நீ மேலே வந்துரு. அல்லேலூயா. ஏனோக்கு திருப்பி வரப்போறாரு, ஏனோக்கு திருப்பி வரப்போறாரு, எலியா திருப்பி வரப்போறாரு. ஏன் தெரியுங்களா, இந்த 2 பேர் இன்னும் மரணத்தை சந்திக்கவில்லை. கடைசி நாட்களில் அந்த 2 பேருடைய மரணம் இந்த பூமியில் வைக்கப்பட போகிறது. அதனால தான் இந்த டெக்னாலஜி, கையில் இருக்கிற ஃபோனெல்லாம் பார்த்துன்னுக்குறோம்ல, அமேசான் காட்டில் நடக்குது, இங்கே நடக்குதை பார்க்குறோம்ல. இன்னும் வரப்போகிற இன்னும் கூகுள் மேப்பில் இன்னும் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இன்னும் நீங்கள் மேப்பை கொஞ்சம் அடிச்சிங்கன்னா போகிற அங்கே இருக்க லைவாக காட்ட போகுது. அல்ல வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு லைவாக. இப்போ நம்ம லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அந்த கூகுள் மேப்பை போடும்போது நீங்கள் அங்கே லைவாக இருக்கிற ஒவ்வொரு பிரதேசத்தை பார்க்க முடிகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன, அந்த தேவ மனுஷர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக மரிக்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகமே அறியாத, அறிவே இல்லாத, ஞானமே இல்லாத ஒரு உலகத்தில் தேவனோடு சஞ்சரிப்பார் என்றால் இன்னைக்கு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம், பாவம் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆமென். டிவியை திறந்தா பாவம், போனை பார்த்தா பாவம், வெளியே போய் நின்னா பாவம். ஆனால் அப்படிப்பட்ட அறியாத ஒரு காலத்தில் தேவனோடு சஞ்சரிப்பாருன்னா இன்னைக்கு எவ்வளோ தேவனோடு இருக்க வேண்டும். ஒரு ஜீவியத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் குறித்து யூதாவிலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 11 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்த வான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கவனிங்க, ரெண்டு காரியத்தை எனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறேன்னா, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ளவர்கள் ஆண்டவரை அறிந்தும் தங்க பாவை ஜீவத்தில் இருக்கிறவர்களை கண்டிக்கிறார். ரெண்டாவது சொல்றார், ஆயிரம் பரிசுத்தவான்களின் தூதரோடு கர்த்தர் வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறார். அல்லேலூயா. எப்போங்க? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த ஏனோக்கு ரெண்டு காரியத்தை பண்ணுகிறார். ஒன்று கண்டிக்கிறார், இன்னொன்று வரப்போகிறார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். பாருங்க, எங்கேயோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 4-5 வசனம் தான். ஆனா வாழ்ந்த வாழ்க்கையில சொல்லுகிறார், 1000 தூதர்களோடு கர்த்தர் வரப்போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காண போகிறது. யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட போகிறதை அவன் விசுவாசிகளுக்கு முன் அடையாளமாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜீவியத்தில், ஏனோக்கு ஜீவியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ரெண்டாவது காரியத்தை நம்ம லோத்து குறித்து, லோத்து புறஜாதிகள் ஜனங்கள் மத்தியில் ஒரு ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டான். வாசிங்கள் 2 பேதுரு, ஆதியாகமம் 13:6 வாசிங்க. ஆதியாகமம் 13:6. ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்கிற அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவும் இல்லாமல் போயிற்று. கவனிங்கள், இங்க ஆபிரகாமும் லோத்தும் இருவருடைய மந்தைகளும் அந்த பூமி என்ன பண்ணலையாம், தாங்கலையாம். கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் லோத்து என்றால் விரும்பாமை, சிரமத்துடன் மூடப்படுதல். அல்லேலூயா. லோத் என்ற பெயருக்கு அர்த்தம் மூடப்படுதல், சிரமத்துடன், விருப்பமில்லாதவன். அல்லேலூயா. ஆனால் இங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிச்சோன்னே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத போது என்ன பண்ணுவோம்? என்னாண்டவரே ஆசீர்வாதம் இல்லாண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆசீர்வதிச்சா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு இது இருக்குது, இதை போய் சந்திக்கணும், அதை பார்க்கணும், இதை வாங்கணும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கையில் பணம் இருந்தால் எதை வாங்குறது தெரியாது, பல மைண்டு போயிடும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அதுக்கே ஓடின்னு இருப்பாங்க. ஆனால் அளவாக கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த அளவில் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் நாம் சகோதரர், நம்முடைய மூப்பருக்கு ஏன் இன்னைக்கு என்ன பிரச்சனை, சண்டை? நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். யாருங்க சொல்றது? யார் சொல்றது? ஆபிரகாம் யார்? லோத்துக்கு யாரு சொல்லுங்க? என்ன முறை தெரியாதியா? நாங்கள் எதனா சொல்லி, நீங்கள் வேற எதனா மைக்கில் சொல்லி, என்ன முறை? என்னது? பெரியப்பா தானே. லோத்துடைய அண்ணன் யாரு? ஆபிரகாம். அப்போ பெரியப்பாவா சித்தப்பாவா? நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாதுங்க. பெரியப்பா தானே. பெரியப்பாவா? அல்லேலூயா. லோத்துடைய அப்பாவுடைய அண்ணன் யார்? ஆபிரகாம். எப்படி அண்ணன் வரும்? பெரியப்பா. அல்லேலூயா. எனக்கே தெரியாது, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரியப்பா தான் தம்பி மகனுக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போ. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? டேய், நான் எங்க போ சொல்றேன், நீ அங்க போ. அல்லேலூயா. வளர்ந்து இருக்கிறார் மனுஷன். ஆனா வளர்ந்துருந்தாலும் பேச்சு எப்படி இருக்குது பெருமா? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். ஏன்னா இந்த மனுஷன் தனக்குள்ள எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சி என்ன பண்ண மாட்டாரு, காட்டிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சிநேகிதன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதை மறைப்பானோ. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு அன்பு. ஆனால் அந்த மனுஷன் சொல்றாரு, நான் வலதுபுறம், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன்பா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இங்கே
ஆபிரகாம் தேவ சித்தத்தின்படி போனாரு. இப்போ லோத் எப்படி போனாரு? தேவ சித்தத்தின்படி போனாரா? எப்படி போனாரு? சுய சித்தத்தின்படி போனார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்ன? ஏன் விருப்பம் இல்லை, ரைட்ல போறது ஏன் விருப்பம் இல்லை. ஆண்டவர் ரைட்டு போக சொன்னா நான் ரைட்டு போவேன், ஆண்டவர் லெஃப்ட் போக சொன்னா லெஃப்ட் போவேன், ஆண்டவர் உட்கார சொன்னா உட்காருவேன். இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? ஆனா சுய சித்தம் என்பது ஏன் விருப்பம். அல்லேலூயா. நான் இப்படி தான் போனேன்னா இப்படி தான் போவேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. வாசிங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10:3 வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவ நீதி நீ அறியவிட்டால், அல்லேலூயா, தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்துகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்போ லோத்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன், கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? ஆனால் அவர் தேவ மனுஷன்தான். ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? சில உங்கள்கிட்ட இடத்துல ரொம்ப ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணோம்? கொஞ்சம் யோசிக்க வைக்கும், எதனா பண்ணலாமே, எதனா போடலாமே, எதனா வாங்கலாமே. அல்லேலூயா. ஆனால் சித்தம் என்ன பண்ணுனா, ஆண்டவரே இது சித்தமா, ஆண்டவரே இது வாங்குறது சித்தமா, இதை நான் பேசுறது சித்தமா. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள சீமானா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் லோத்துவோ சுய சித்தம். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய சித்தம். ஒரு பொருளை வாங்குறியோ கொடுக்குறியோ, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எந்த நல்ல காரியமாக இருக்கட்டும், தேவ சித்தத்தின்படியே நீ ஒப்பு கொடுப்பாயனா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். எப்பா என் பிள்ளைகளுக்கு அவன் விருப்பப்படி செய்யலாம்ப்பா, ஆனால் என் விருப்பத்தை என் பிள்ளைங்க கேட்குறாங்களே. அல்லேலூயா. ஆண்டோடைய விருப்பத்தை யாரெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அதை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை குமோராவையும் அழிக்கும் முன்னே கோபோருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அல்லேலூயா கவனிங்க தேசத்தை போலவும் இருந்தது. கவனிங்க, இந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த தேசம்? எப்படி இருந்ததுதான்? கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்லா தான் இருந்தது, தப்பு இல்லை. இப்போ லோத்து பார்த்து தப்பு இல்லை. ஆனால் என்ன தப்புனா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகணுமா போகக்கூடாது அவன் கேட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சூஸ் பண்ணிட்டாரு பாருங்களேன். நீங்க 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அல்லேலூயா. ஒருவரை விட்டு பிரிவன் தெரிந்து கொண்டான். எப்படி இருந்தான்? கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து போல் வளமா இருந்தது, செழிப்பா இருந்தது. அல்லேலூயா. ஆனா உள்ள போய் அந்த ஜனங்க எப்படி இருக்கிறான்னு பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்க, பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புறஜாதி ஜனம் வாழவே தகுதி இல்லாத ஒரு இடம், வாழவே நிம்மதி இல்லாத ஒரு இடத்தை என்ன பண்ணான்? வெளியில பார்த்தான், செழிப்பா இருந்தது, ஒரே தென்னை மரம், ஒரே மாமரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு என்ன பண்றான்? ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறான், பஸ் ஸ்டாண்டை காட்டுறான். அல்லேலூயா. எல்லாம் செழிப்பா இருக்குது. அல்லேலூயா. ஆனா போய் இருக்கிற இடம், ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? அங்க நம்ம வாழக்கூடியதுக்கு தகுதியான இடமா? வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளா இருந்தார். அல்லேலூயா. அவன் கூப்பிடுகிற சத்தம் எங்க கேக்குதான்? பரலோகம் வரை எட்டுதான். அல்லேலூயா. அந்த சத்தம் தாங்க முடியாம ஆண்டவர் கீழே வந்துட்டார். எதுக்கு வந்துட்டாரு? ஆசீர்வதிக்க வந்தாரு, அழிக்கிறதுக்கே வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், ஆனா அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் எங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நடைமுறையான இடம் எங்க? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தரிடத்தில் நீ கேட்டினா கர்த்தர் உனக்கு அங்க ஆலோசனை கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்லுவாரு. நீ தேவையில்லாத இடத்துல போய் காசை கொடுத்து மாட்டிக்கின்னு பிரச்சனைக்குள்ள பிரச்சனை. அல்லேலூயா.
போராட்டத்துக்கு மேல போராட்டம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. கவனிங்க, அந்த தேசம் மோசமான தேசம், வாழ தகுதி இல்லாத இடம். ஆனா லோத் எப்படிமா இருந்தாரு? தான் ரட்சிப்பை ஒரு நாள் இழந்து போகல. அல்லேலூயா. தன் வாழ்க்கையில ரட்சிப்பை இழந்து போகலங்க. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தான் இருதயத்தில் என்ன பண்ணாராம்? வாதிக்கப்பட்டு அவங்களுக்காக வருத்தப்பட்டார். ஐயோ, இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே. அல்லேலூயா. மோசமான ஜனங்க. அங்க இருக்கிற தான் மனைவி என்னாச்சு? தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்கும்படியாக கொண்டு வந்துட்டாரு. ஆனால் லோத்து நீதிமானா இருக்கிறான். இங்க ஆபிரகாம் இந்த நீதிமானுக்காக ஜெபம் பண்றான். அன்பான சபையே, நீ நீதிமானா இருந்தா, நீ இருக்கிற இடம் மோசமா இருக்கலாம், அங்க நீ நீதிமானா இருப்பாயனால் அங்க வருகிற ஆக்கினையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நீ அந்த ஜனங்களோடு என்ன பண்ணக்கூடாது? சம்பாஷிக்க கூடாது. அந்த ஜனங்களோடு கூட நீ இணைந்திர கூடாது. நீ வேறுபட்ட ஜனம். அல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். நான் இங்கே தான் இருக்கிறேன், இப்படி தான் பேசுவேன் இல்லை, நீ அங்கே தான் சாட்சியாக இருக்கணும், அங்கே தான் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் லோத்து பாருங்க, நாள்தோறும் என்ன பண்ணுறான்? அப்படி அக்கிரம கிரியைகளை கண்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இந்த நீதிமானுக்கோசம் ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 50 நீதிமான் தான் தேசத்தை அழிப்பீரோ. இனி கர்த்தர், நீ நீதிமானா இருந்தா, நீ உன் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சினா, உன் பட்டணத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சினா, கர்த்தர் உனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆட்களை எழுப்புவார். எல்லாரும் கெட்டு போறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது, சுயநலமாய் நீ இருப்பாயனால் ஒருவேளை உனக்கு ஒரு ஆபத்து, ஒருவேளை உனக்கு ஒரு சோதனை வரும்போது உனக்காய் ஜெபிக்கிறதுக்கு ஒருவரும் முன் வரவே முடியாது. அல்லேலூயா. லோத்து பாருங்க, அந்த பட்டணத்தில் தூதர்கள் வருகிறார்கள், அந்த ஊர் வாசல்ல இருக்கிறான், வீட்டுக்குள்ள கூட இல்லாம. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத பாவம் நிறைஞ்ச ஒரு இடம். அல்லேலூயா. அவன் ஊர் வாசல்ல இருக்கிறான், அங்கே தூதர்கள் வந்துட்டு நாங்கள் உடனே கிளம்புறோம், இங்கே இருக்கவே முடியல. அவன் வருந்தி அழைக்கிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே. அந்த நீதிமான் அழைக்கும்போது அவங்க உள்ளே வருகிறார்கள். அல்லேலூயா. வரும்போது பாருங்க, வேதம் சொல்கிறது, அவங்க வந்திருக்கிற செய்தியை கேட்டவுடனே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19 நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்கள் உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றால். கவனிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைத்து கிட்டின மரியாதையை கொடுக்கல லோத்துக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிமான் லோத்து, அவனுக்கு பாருங்க எவ்வளவு கனப்படுத்த வேண்டிய ஜனங்க அங்க என்ன பண்றாங்க? மரியாதை செலுத்துறான். ஒரு பொருட்டாவே இல்லை. காரணம், இந்த பொல்லாத ஜனங்க மத்தியில் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் எவ்வளவு சொல்லியும் ஒன்றும் செய்ய முடியல. அங்கேயே தூதர்கள் என்ன பண்ணாங்க? கண்மயக்கத்தை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்து ஆபிரகாம் தரிசனம் பெற்ற ஆபிரகாமை பின்தொடர்ந்தவன். அல்லேலூயா. லோத்து பாருங்க, பொல்லாத ஜனங்க மத்தியில் நற்சாட்சியா இருந்தான். இப்ப தூதன் வருகிறான் அந்த தேசத்தை அழிக்கும்படிக்கு. நீங்கள் 19ஆம் அதிகாரம், நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். நீ வெளியே போ முதல்ல, நீ உனக்கோசம் தான் வந்திருக்கிற. அல்லேலூயா. உன் மனைவிக்கோசம் உன் பிள்ளைக்கோசம் வரல. நீ ஒரு நீதிமான் இங்க இருக்கிறாய், ஒரு நீதிமான் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்காக தான் வந்த. நீ சீக்கிரம் வெளியே வா. அல்லேலூயா. அவன் ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? 2 மகளுக்காக, 2 மருமகனுக்காக, தன் மனைவிக்காக வரமாட்டாங்க. எல்லாம் பரியாசம் பண்றாங்க. ஐயோ அதெல்லாம் அழியாதையா, நெருப்புனால அழியாதையா, இந்த உலகம் அழியாதையான்னு சொல்லிட்டு தாமதித்து கொண்டு இருக்கிறாங்க. லோத்து சொல்றார், அழிய போகுது, வாங்க வாங்க வாங்க. அல்லேலூயா. நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாயினால்,
தேவனுக்கு பயந்திருப்பாய் என்றால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகளோ அழிவு வரும்போது கர்த்தர் நீதிமான்களுக்கு உணர்த்துவார். நீதிமான்களை அதிக இருட்டோடு எழுந்து ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அவங்களுடைய மருமகன்கள்லாம் பரியாசம் பண்ணாங்க, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தர் திருஷ்டாந்தப்படுத்தினார். இந்த சம்பவம் நடந்தது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே சம்பவத்தை கர்த்தர் அமெரிக்காவில் என்ன பண்ணார்? இந்த ஹாலிவுட் இருக்கிற இடத்துல போன வருஷம் இல்லைப்பா, போன வருஷத்து அதே நடந்த சம்பவத்தை காட்டினார். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு திருஷ்டாந்தத்தை கர்த்தர் வைக்கிறார். எப்போது? அவபக்தி உள்ளவர்கள், ஆண்டவரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாத ஜனங்களுக்கு மத்தியில். அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் அந்த பட்டணம் முழுவதும் நெருப்பினால் நிறைந்திருக்கிறது. அந்த மனிதர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது எந்த ஒரு மனுஷனால் தீ வைக்கவில்லை, இது கடவுளால் மாத்திரமே நடந்தது. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் லோத்துவின் நாட்களில் நடந்தது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நோவாவின் காலத்திலும் லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களை அழிவினின்று சோதனையின்றி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த புறஜாதிகள் மத்தியில் கர்த்தர் அந்த நீதிமானை கரத்தை பிடித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது, உலகத்துக்கு நீ ஒத்து போவாகாம, உலக பேசுற வீண் பேச்சுக்கு நீ இடம் கொடுக்காம, உலகத்தின் சம்பாஷணைக்கு நீ தூரப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு நீ வருவாயனால் கர்த்தர் எல்லா அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஒருவனும் மேல கை போடுவதில்லை. உன் சரீரத்தை பிசாசு தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் பாதுகாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, அவன் விசுவாசித்தான், எச்சரிப்பின் சத்தை கீழ்ப்படிந்து அவன் அந்த இடத்தை விட்டு, தூதர் சொன்னாங்க திரும்பி பார்க்காம ஓடுனாங்க. யார் திரும்பி பார்த்தா? யார் பார்த்தா? லோத்தின் மனைவி உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். நீங்க உலகத்துக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? உப்பு தூணா இன்னைக்கு வரைக்கும் லோத்து மனைவி நிற்குது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மை உள்ளது. அங்க தூதன் சொல்லுகிறார், திரும்பி பார்க்காம போங்கன்னாரு. லோத்து மணி ஓடினே இருந்தது. அது என்னத்தை நினைச்சது தெரில. அல்லேலூயா. எனக்கு இந்த நகை பெறுதும் வாயில் வரல. செயினை பார்த்துச்சா, சரடு வாங்கி வச்சுதா, லலிதா ஜொல்ல வாங்கி வச்சுதா தெரில. உடனே திரும்பி இப்படி பார்த்துச்சு, முடிஞ்சு போச்சு. உலகத்தை நீ திரும்பி பார்த்துட்டீன்னா ஆளுதான். இயேசு உனக்கு முன்னே செல்கிறார், கோணலானவைகளை சபையாக்குகிறார். அல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உனக்கு முன்னே செல்கிறார். அல்லேலூயா. புறஜாதி ஜனங்க மத்தியில தான் நீ சாட்சியா இருக்கணும். நீ அங்கதான் வேதத்தை எடுத்துன்னு வரணும். அங்கதான் நீ சாட்சியா இருக்கணும். நான் பார்க்கிறவங்க சொல்லணும். அவங்க முன்னாடி இருந்தது போல இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில, அவங்க வாயில எந்த ஒரு வார்த்தை வராதுங்க. நீ வாழ்ந்து பார். நீ இயேசுவை வாழ்ந்து காட்டிப்பார். அந்த தெருவுக்காக ஜெபம் பண்ணிப்பார். இந்த கடைசி காலத்தில் உன் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் ஜெபம், உன் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அவன் வாதிக்கப்பட்டான், வருத்தப்பட்டான். ஏன் இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்க? ஜனங்க மாறல. கர்த்தர் மாறாதவர்களை அழித்து போடுவார். மாறுகிறவர்களை கர்த்தர் அந்த எல்லையில பாதுகாப்பாய் கொண்டு வருவார். மாறாதவர்களை குறித்து நீ கவலைப்படாத. உன்னுடைய வேலை நீ நீதிமானாய் ஜபித்து கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவலாக நியாய தீர்க்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூணாவது காரியத்தை நாம் வாசிக்கப்போம். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். வெளிப்படுத்தலர் 3:21 வாசிங்க. 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தின் மேல் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர் யார் உட்காருவாங்க? எதுல உட்காருவாங்க? சிங்காசனத்தில் உட்காருவாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணணுமா?
ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோவானும் யாக்கோபுடைய அம்மாவும் என்ன பண்றாங்க? இயேசுவே, எங்களுக்கு ஒரு வேண்டுதலை தாரும் கேட்டார். ஒருவேளை என்ன வேண்டுதலோ, ஏதோ சுகத்துக்காக வந்தான் பார்த்தா என்ன சொல்றாங்க? ஆண்டவர், உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய மகன் வலது பக்கத்திலும் என்னுடைய மகன் இடது பக்கத்திலும் சிங்காசனத்தில் உட்காரத்துக்கு இடம் கொடுக்கணும் ஆண்டவர். இயேசு என்ன சொன்னாரு? இந்த பாத்திரத்தில் யாரு பானம் பண்ணுகிறார்களோ, அல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனத்தில் உட்கார்றது இருந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சாதாரணமாக ஒரு சேர்ல உட்காந்துடலாம். ஆனா பரலோக ராஜ்யத்தில் அந்த சிங்காசனத்தில் உட்காரணும்னா நீ பூமியில உட்காராம ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நாத்திக்காம வந்துட்டு உட்கார்ந்துட்டு இங்க நான் போறேன் அங்க போறேன் ஏதோ ஒன்று செய்யறேன் இல்லை. உன் நினைவெல்லாம் 7 நாள் இருக்கணும், இயேசுவே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் பிதாவுடைய சிங்காசனத்திலே, அல்லேலூயா, அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அல்லேலூயா. அவர் எப்படி உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா? மத்தேயு 12:20 வாசிங்க. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிற வரைக்கும், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நெறிந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். பாருங்க, நியாயம் கிடைக்கிற வரைக்கும், மங்கி எரிகிற திரி அணையாமலும், அவருடைய விளக்கு அணையாம. இன்னைக்கு உன் விளக்கு எப்படி இருக்குது? அணைஞ்சு போதா? அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு உன் விளக்கு வீட்டில் போனால் அணையுது. ஐயா, ஒரே காத்தடிக்குதுயா, ஒரே பிரச்சனையா, என் விளக்கு சர்ச்சில் வந்தால் தான் ஏன் 1 மணி நேரம் எரியுது, வீட்டில் போனால் அமைஞ்சு எரியுது. இன்னைக்கு கூட சர்ச்சில் கரண்ட் அமைஞ்சு தான் போச்சு. அல்லேலூயா. சத்துரு என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த விளக்கை அணைக்கும்படி அவன் பல திட்டத்தை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் இந்த விளக்கில் அவரே விளக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் விளக்கு எப்போது எரிந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் 18-19 வசனம் வாசிங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். 19. எதுலங்க? வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில கேட்பதும் இல்லை. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, அல்லேலூயா, வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அல்லேலூயா. வீதிகளில் சத்தம் கேட்கல. இன்னைக்கு உன் சத்தம் கேட்குதா வெளியே? உன் மாம்சம் இன்னைக்கு வெளிப்படுகிறதா? இருக்கக்கூடாது. நீ ஆவியில ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. இது மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல. அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய ஒரு போராட்டம் பண்ணணும். அல்லேலூயா. சத்துரு பலவித சோதனைகளை உனக்கு கொண்டு வருவான். ஒரு நாள் மாம்சத்துக்கு நீ இடம் கொடுக்காத. நீ மாம்சத்தோடு இருக்கிற உன்னை அழைக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அவர் என்ன பண்றார்? ஜெயத்தை அறிந்திருந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ற வரைக்கும் அவர் நடந்தே போயின்னு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிராம ஊழியம் போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா, ஒரு தெரு நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறோம். ஆனால் இயேசு பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நடக்க ஆரம்பித்தார். ஏன் தெரியுங்களா? நான் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரணும். அப்போ உட்காருதுன்று சாதாரணமாக இல்லை, மற்றவருடைய காலை கழுவ ஆரம்பித்தார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நீ தரமட்டும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை பார்த்து சாட்சி சொல்லணும், இவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாருங்க அநேக மனிதர்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இந்த ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். மத்தேயு 10:17. மத்தேயு 10:17 வாசிங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார் பாருங்க, மனிதருக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, வீணான உன்னை பழி சுமப்பார்கள். ஆனால் நானும் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை எல்லா மனிதரும் அறிந்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாவை போல
கபடு உள்ளவர்களாயிரு. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு பாருங்க அப்ப எப்படி இருக்கணும், நீ வெளியே போனாலும் எங்க போனாலும் ஞானமா தேறினவரா இருக்கணும், வேத அறிவோடு இருக்கணும். அல்லேலூயா. வேத அறிவு இல்லாம பேதையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு அநேகர் சூழ்ந்து கொண்டார்கள். எல்லா பட்டணத்திலிருந்து மனிதர்களை கொண்டு வந்தாங்க இயேசுவிடத்துல பேசுவதுக்கு. இயேசு எல்லாரிடத்துல ஜெயம் பெற்றவராக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வெளியே போனீங்கன்னா நிறைய பேர் உன்னை சுத்து போட்டு உன் ரட்சிப்புக்கு என்ன பண்றதுக்கு, உன் ரட்சிப்பை உன்னிலிருந்து எடுக்கும்படி பிசாசு வகை தேடி சுத்தி தெரியுறான். ஆனா இயேசு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயங்கொள்ளுகிற வரைக்கும் நான் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட உட்காருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தார். பாருங்க, அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது நீங்க 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் மகிமையும் அவருக்கு காண்பித்தார். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தா என்ன இருக்கும், உங்களுக்கு சம்பளம் 20,000 ரூபாய் இருக்குது, இல்லை 10,000 ரூபாய் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நீ சர்ச்சுக்கு போகாம வந்தா உனக்கு 50,000 கொடுக்குற சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா நான் மாலையில் கூட்டத்துக்கு வந்துடுறேன் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நிமிஷத்தில் பிசாசு அவர் உயர்ந்த மலையில கொண்டு சகல ராஜ்யத்தையும் சகல மகிமையும் காண்பித்தான். இதெல்லாம் உனக்கு தரேன், என்ன சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ளுகிறாயா? அப்ப ஆராதனை எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்குது. நீ கர்த்தருக்கு ஆராதிச்சினா, நீ கர்த்தருக்கு ஆராதிக்காம போனினா சத்துரு உன்னை எவ்வளவு கொடுத்து வாங்கறதுக்கு இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு நாள் சத்தியத்தை விட்டு போயிடாத. ஏசா அவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், கூழுக்கு விட்டு போட்டுட்டான். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாள் உலகத்துக்கு விட்டு போட்டுறாத. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீ மங்கி எறிய விட்டுறாத. ஆண்டவர் உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அது எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் என் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை மாத்திரம் தான் ஆராதிப்பேன், வேற எந்த ஒரு மனிதனை ஆராதிக்க மாட்டேன். இயேசு அங்க என்னமா சொன்னார் பிசாசுக்கு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அல்லேலூயா. அவரே சகல அதிகாரத்தை வச்சிருக்கிறார். உன் ஆராதனையை சத்துரு திருடக்கூடாது, உன் ஜபத்தை ஒருவனும் திருடக்கூடாது, உன் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை ஒருவனும் திருடக்கூடாது. அல்லேலூயா. முன்னாடி நல்லா ஓடி இருந்த வாழ்க்கையில இன்னைக்கு பின்தங்கி இருக்கிறியா? இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற, இன்னைக்கு எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஓட வேண்டிய ஓட்டத்தில் கொஞ்சம் கூட தடுமாற வரக்கூடாது. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால் நீங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏனோக்கு அங்கே ஆதாமுடைய 7 தலைமுறைக்கு பின்பாக ஒரு ஜீவியத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வந்தான். லோத்து புறஜாதிக ஜனங்க மத்தியில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வந்தான். இயேசு இந்த உலகத்தை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயம் எடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தை ஜெயம் எடுக்க முடிகிறதா? உங்களுடைய குடும்ப காரியத்தில் ஜெயம் எடுக்க முடிகிறதா? உங்கள் உலக வேலைகளில் ஜெயம் எடுக்க முடிகிறதா? பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? பல சோதனைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவ மனிதர்லாம் பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க. அவங்க தேவனை, அவங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சத்துரு யாரை விழத்தள்ளலான்னு வகை தேடி சுற்றி தெரிகிறான். உன் பேரை எப்படி கெடுக்கலாம், உன்னை எப்படி விழத்தள்ளலாம், எப்படியாவது உனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை கொண்டு வரலாம், அவனை பல விதமாக அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறான். நீ ஜெயம் எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்பாயனால், நீ தேவனோடு சஞ்சரிப்பாயனால் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சபையில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறப்பா. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம் அப்பா. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்னே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நீர் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.